7-8 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. வாழை, கரும்பு, மிளகா, புகையிலை, இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்காச்சோளம், இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு வர்றேன். இந்த புகையிலை விவசாயத்தை வந்து தொடர்ச்சியாக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் புகையிலை வைக்கிறேன். அந்த மழை காலத்தில் தான் புரட்டாசி ஐப்பசியில் நடவு வைப்போம், தை மாசியில் முடிஞ்சிடும். அதான் அந்த புகையிலோட இது. ஆனால் வந்து புகையிலைக்கு வந்து நாற்று நாங்கள் விடுறது கிடையாது. புகையிலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாற்று விட்றாங்க. நாற்று விட்டு அவங்க நாற்று வளர்த்து நடவக்கூடிய கண்டிஷனில் நாங்கள் காட்டுற உழவு போட்டு ரெடி பண்ணி பாத்தி கட்டி வச்சுட்டு நாற்று எடுத்து வந்து நட்டுக்குவோம். 2 அடிக்கு ஒரு நாற்று நட்டு விடுவோம். நட்டு விட்டு அப்புறம் தொடச்சா தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். அப்புறம் ஒரு தடவை களை வெட்ட வேணும். ஒரு 30 நாளுக்குள்ளே ஒரு களை வெட்டி விட்டுறணும். 30 நாள் களை வெட்டி விட்டோன்னே அப்புறம் ஒரு 45 நாளைக்குள்ளே மண் அணைச்சி களை வெட்டி விடணும். இது இடையில ஏதாவது சீக்கு விழுகிற மாதிரி தெரிஞ்சால் மருந்து அடிக்க வேண்டியிருக்கும். இந்த முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு நோய் மாதிரி தாக்கல் இருக்குது, அதுக்காக ஒரு மருந்து அடிக்கணும். சீக்கு இல்லைனாக்கும் விட்டுறலாம், மருந்து அடிக்காமல் விட்டுறலாம். அப்புறம் அந்த மண் அணைச்சி விட்டதுக்கப்புறம் மண் அணைக்கும் போது வந்து உரம் போடணும். அடி உரம் பாக்டம்பாஸ் போடணும், இல்லை கலப்புரம் போடலாம், எது போடலாம். அது வந்து ஏக்கருக்கு இப்போ 2 ஏக்கர்னா ஏக்கருக்கு ஒரு 2 மூட்டையாவது எடுத்து போடணும். உரம் வச்சு மண் அணைச்சி விட்ருவோம். அப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும். இப்போ 50-60 நாள் வர சமயத்தில் கொழுந்து ஒடிச்சு விடணும். நுனி வளராமல் ஒடிச்சு விட்ருவோம். ஒரு 7-8 இலை இந்த மாதிரி விட்டு அதுக்கு மேலே உள்ளதை ஒடிச்சு விட்ருவாங்க. ஒடிச்சு விட்றப்ப அந்த சமயத்தில் புழு தாக்கல் இருக்குது, பச்சை புழு. அந்த புழுவுக்கு மருந்து அடிக்கணும். இடையில மருந்து அடித்து விட்ருவோம். மருந்து அடித்து விட்டுட்டு அந்த கொழுந்து ஒடிச்சு விட்டுட்டு மேற்கொண்டு அந்த சைடில் கொழுந்து ஒடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கவாட்டில் சிம்பு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு செடி இருக்குன்னா அந்த கணுவுக்கு வளர ஆரம்பிக்கும். அது வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. கொழுந்து ஒடிச்சு ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளே அந்த மருந்தை 1 லிட்டருக்கு 50 லிட்டர் தண்ணியில் கலந்து மருந்து வச்சு விட்ருவோம். வச்சு விட்டோம்னாக்கா ஒரு 20 நாளைக்கு சிம்பு சைடில் வராது. அப்புறம் தொடச்சா தண்ணி பாய்ச்சிட்ருக்க வேண்டியதுதான். மேற்கொண்டு இலையை கொஞ்சம் நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக யூரியா தண்ணி விட்டுட்ருப்போம். ஒரு தண்ணி விட்டு ஒரு தண்ணி யூரியா கரைச்சி விடுவோம். அப்புறம் வழக்கமானது தான். அப்புறம் 100 நாள் சமயத்தில் வெட்டுற பருவம் வந்துடும், நல்லா இலை மடங்கி வந்துடும். அப்போ அந்த சமயத்தில் சிம்பு இருந்துச்சுனாக்கும் ஆளை விட்டு நம்ம சிம்பை ஒடிச்சு விட்டுட்டு வெட்டுவாங்க. வெட்டி நம்ம சொந்தமாக நம்ம பாடம் பண்ணணும்னாக்கும் வெட்டி நல்லா காய போடணும். அடியோடு வெட்டிடுவாங்க, கட்டையோடு வெட்டி காஞ்சதுக்கப்புறம் துணி காய போடுற மாதிரி தூண்கள் நட்டு கயிறு கட்டி தொங்க விடணும். அந்த கட்டை காயிற அளவுக்கு 10-20 நாளைக்கு நல்லா காயணும். காட்டிலே வெயில் அடிக்கிற மாதிரி தொங்க விட்டுறணும். அதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு காய வச்சு அப்புறம் வீட்டில் கொண்டு வந்துடுவாங்க. வீட்டில் கொண்டு வந்து அடக்கி வச்சுருவாங்க. அடக்கி வச்சிட்டிங்கனாக்கா அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் போனதுக்கப்புறம் மாற்றி அடக்கி இப்படியே பிரட்டி ஒரு மாதத்துக்கு விடணும். விட்டிங்கன்னா அப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பதமாகிடும். அந்த சமயத்தில் வெளியே எடுத்து அந்த இலையாக உரித்து தர மாதிரியாக இலையை பிரித்து நம்ம கட்டி மறுபடியும் அதை அடிக்கி வச்சிட வேண்டியதுதான். வச்சு ஒரு 2 தடவை நல்லா இலை உருண்டு போயிடும். உருண்டதுக்கப்புறம் நம்ம நேரடியாக விற்பனை கொண்டு போகிற மாதிரி இருந்தால் கருப்பட்டி இருக்குது, கருப்பட்டி தண்ணி வாங்கிட்டு வந்து அண்டாவில் கலக்கிட்டு அந்த இதை எடுத்து கருப்பட்டி தண்ணி நினச்சி மறுபடியும் அம்புற மாதிரி வச்சுருந்து அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து பரப்பா விலையாக கொண்டு விற்றுக்கலாம். கிலோ 150 ரூபா 200 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்ருக்கு. வரப்பா விலைக்கு விற்றுக்கலாம். அப்படி இப்போ நாங்கள் எப்படி பண்ணுற விவசாயம்னாக்கும் அந்த காட்டில் விளைஞ்சி 300 நாள் ஆன வெட்டுற டைம் வருது பார்த்திங்களா. வெட்டுற டயத்தில் வியாபாரி வர்றாங்க. வியாபாரி வந்து அவங்களே வெட்டி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் இந்த பாடம் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டன்னுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு ரேட் பேசி நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் காட்டோடு கொடுத்துட வேண்டியது. அதுதான் இந்த புகையிலோட இதை பொறுத்து மட்டும். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மழை காலத்து சீசனில் தான் வைக்கிறோம். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வருது. எவ்வளோ நாள் இது பயிர்? விதை போட்டு நாற்று வர்றதுக்கு 30 நாள்லேருந்து 40 நாள் ஆகும். அது வந்து ஆஃபீஸில் அவங்க பண்ணிடுவாங்க. நாற்று விட்ற வேலையெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. நாற்றாங்கல் வச்சுருக்கிறவங்க ஒரு சிலர் ப்ரைவேட்டில் கூட நாற்று கிடைக்கிது, இங்கே தான் விட்றாங்க. அவங்க நாற்று எடுத்து 1000 நாற்று எவ்வளோன்னு விற்றுடுறாங்க. அந்த நாற்றை நாங்கள் வாங்கிட்டு வந்து தான் நடுறோம். 1000 நாற்று 300 ரூபா 350 ரூபா 1000 நாற்று ஆஃபீஸில் கிடைக்குது.
அதை எடுத்து வந்து நம்ம நட்டுக்க வேண்டியது. இப்போ ஒரு ஏக்கருக்குனாக்கும் இப்போ இது 2 ஏக்கரு 12,000 நாற்று, ஒரு ஏக்கருக்கு 5,000 நாற்று 6,000 நாற்று நடும். நாற்றுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். எந்த மண்ணுக்கு நல்லா வரும்? மண் செம்மண்ணுக்கு பூமி, களிமண் காடு, இதில் இறங்கட்டுற உடக்க மாடலாம் நல்லா வரும். கோயில தண்ணி அது அடிக்கடி பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. தண்ணி நல்ல தண்ணி தான் விடணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நாங்கள் விடுற தண்ணி ஓரளவுக்கு உப்பு இருக்குது, இதெல்லாம் அந்த உப்பு தண்ணியிலே வரும். உப்பு தண்ணியிலே வரும் நல்லா. எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சுறீங்க? தண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விடணும். மழை காலத்தில் மழை விட்டுற லேட்டாக விடலாம். அப்புறம் வெயில் காலத்துலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட வேண்டி வரும். பூச்சி தாக்கம் ஏதாவது இருக்குங்களா? பூச்சி தாக்குதல்லாம் இப்போ முந்தி வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருந்தது. இப்போ சமீப காலத்தில் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மருந்து அடிக்க வேண்டியது, 2 மருந்து கூட சமயத்தில் அடிக்க வேண்டியிருக்கு பூச்சிகளுக்காக. இந்த சிம்பு உடைக்கிறீங்கள, அது எதுக்காக உடைக்கிறீங்க? அது உடைக்கலைன்னா தலைக்கு வந்து சத்து போகாது, வளர்ந்துக்கிட்டே போயிடும், பூ எடுத்து வீணாக போயிடும், தலை வந்து பெருசாகாது, தலை சிறுசாகவே தான் இருக்கும். அதனால தான் நம்ம மேலே இருக்கிற அதை ஒடிச்சு விட்டுட்டோம்னா தான் கீழே இருக்கிற இந்த தலையை வந்து பெருசாக வரும், அகலமாக மரம்னு திக்காக இருக்கும். அது காட்டுறீங்களா உடச்சி விட்டதை? இந்த செடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த செடி இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஒடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒடிச்சிருக்க செடி ஒடிக்காமல் இருந்தால் இந்த ஒடிச்ச இடத்துல இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த மாதிரி பூ அதில் வந்து மேலே இருக்கும். இப்போ அதை ஒடிச்சிட்டோம், இந்த மாதிரி இது வீணாக போன செடி இதாகாது. அந்த செடியில் பூ இந்த மாதிரி மேலே போயிடும். இந்த தலைகளுக்கு வந்து சத்து போகாது. இப்போ ஒடிச்சதுக்கப்புறம் வருது பார்த்திங்களா, அந்த சிம்பு வருது பார்த்திங்களா, இந்த வருது பார்த்திங்களா, இது வந்து மருந்து வச்சு விட்டால் வராது, இருந்தாலும் சமயத்தில் வருது. இந்த வருது பார்த்திங்களா, ஒடிச்சதுக்கப்புறமும் வருது பார்த்திங்களா, வருது பார்த்திங்களா, அதெல்லாம் ஒடிச்சு விட்றணும். இது இந்த தலையை தான் நமக்கு காசு. இந்த தலை நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்களா, அந்த தலை. இப்போ தலை வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லா சின்ன ரேட்டு தான் எடுத்துக்கலாம். சின்ன இது வெயிட் வராதில்ல, அவங்க டன் கணக்கு போடும்போது பெரிய இலையாக இருந்து நல்லா இருந்தால் தானே வெயிட் வரும். லாபகரமானதுன்னா நல்லா வந்துச்சா மற்ற பொருளுக்கு இது லாபகரமானது தான். இது நல்ல தரமான புகையில வந்துருந்துச்சுனாக்கும் 1,70,000 1,80,000 வரைக்கும் வரும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மோசம், எவ்வளோ போகணும்னு சொல்ல முடியாது. தரமாக வந்தீங்கன்னா 50% லாபம்.